எல்னினோ பாதிப்பு தொடர்பாக தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். எல்னினோ பாதிப்பு எவ்வாறாக இருக்க போகிறது, இதனுடைய தாக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆராய தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், இந்த குழுவினுடைய வேலை என்னவாக இருக்கும்? மேலும் உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். யாரெல்லாம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க? எல்னினோவுடைய தாக்கம், அந்த தாக்கத்தை குறைப்பதற்கான பரிந்துரைகள், இதை ஒரு 7 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைத்து எல்னினோவுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்னவெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு பரிந்துரை வழங்க வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுல கண்மணி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த துறையினுடைய தலைவர் இடம்பெற்றிருக்காரு, கண்மணி அப்படிங்கிறவங்களும். அதே நேரத்தில் பாலாஜி நரசிம்மன் ப்ரொஃபசர் ஐஐடியோடைய இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய அதற்குண்டான நிபுணர் குழு உள்ள அவரும் இடம்பெற்றிருக்காரு. அறுவடை நம்பி அப்பாத்துறை, டைரக்டர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஐஐடி துறையினுடைய பேராசிரியரும் இடம்பெற்றிருக்காரு. ரமேஷ் ராமச்சந்திரன், வெங்கடேசன் மற்றும் பேட்டர்சன் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. பிரதீப் ஜான், சீனியர் மேனேஜர், தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் உடைய பிரதீப் ஜானோ இடம்பெற்றிருக்கிறார். இது போல ஒரு நிபுணர்கள் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அவ்வப்போது கூடி அவங்க ஆலோசனை நடத்துவாங்க. எல்னினோவோட தாக்கம் தமிழகத்துல எவ்வாறு இருக்கும், எந்தெந்த பகுதியில வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வறட்சி ஏற்படாமல் தடுப்பதற்கு அந்த பகுதியில முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன பரிந்துரைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் தமிழக அரசுக்கு இந்த குழுவுடைய பரிந்துரை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம் என்னவென்றால் எல்னினோவுடைய தாக்கம் இந்த வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும், அதீத மழை இருக்கும் என்ற நிபுணர்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்த போதும் நிபுணர் குழு அவ்வப்போது கூடி ஆலோசனை நடத்தி இந்த தாக்கத்தை முன்கூட்டியே அறிந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து மக்களையும் விவசாய நிலங்களையும் பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கையை முன்கூட்டியே மேற்கொள்ளும் பட்சத்துல அது தமிழக அரசுக்கு பெரிய உதவியாக இருக்கும். விவசாய நிலத்துல சாகுபடியுடைய அளவு குறையாமல் இருப்பதற்கும், தேவையான இடத்துல நீர் கிடைப்பதற்கும், அதே நேரத்தில் அதீத மழை பெய்யும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்வதற்கு உண்டான பல்வேறு பரிந்துரைகளை திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் தமிழக அரசின் சார்பில் 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறது. அந்த குழு இடம்பெற்றக்கூடியவர்கள் நிபுணர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐஐடி போன்ற இதுல பேராசிரியர் மற்றும் துறையுடைய தலைவராக இருக்கிறார்கள். இவர்கள் ஆலோசனை நடத்தி தமிழக அரசுக்கு பரிந்துரைகளை கொடுக்கும் பட்சத்துல தமிழக அரசு எல்னினோவுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபடும். ஏற்கனவே ஆராய்ச்சி மற்றும் நிறுவனங்கள் எல்லாம் நிபுணர் குழு எல்லாம் ஏற்கனவே தமிழகத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கும், தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருந்தாங்க. தமிழக அரசு முன்கூட்டியே இதற்கான குழுவை அமைத்து ஆலோசனையை பெறக்கூடிய நடவடிக்கையும் பரிந்துரைகளை பெறக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.